கரிகாலா எதுவும் வெக்கப்பட்டுக்காதுடா. அங்க ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னா அம்மாவுக்கு போன் போடுறா, உடனே நான் ஓடி வந்துருவேன். சரியா? எடுத்துட்டீங்க வா. வாயை திறந்தாலே பொய். என்னைக்கு நீ பால் தயிர் நெய்யெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த? ஒண்ணுமே தரல. ஒரு வடகம் பழைய சோறு கேட்டா கூட அதை கூட தரமாட்டேன். மாத்தனா பாத்தீங்களா? நீ வந்து ஏதாவது பெரிய டைரக்டர் படம் வந்துச்சா, தக் லைஃப்ல நடிக்க கூப்பிட்டாங்களா, நான் ஜான்சி நடிக்கலையா அப்படிமா. ஏன்டா அப்படின்னு அவனே ஒரு பதில் வச்சிருப்பான். ஏன்னா அது யார், அது கமல்ஹாசனாமே. அதே டைலாக் கொடுக்குறீங்க கம்மி பண்ண சொல்லு. இப்படி ஒரு டஃப் கொடுக்குறவங்களோட நம்மளுக்கு அவ்வளோ நடிக்க தெரியுமான்லாம் தெரில. சரி ஏதோ மேனேஜ் பண்ண பூவோட சேர்ந்து நாரும் மணக்கட்டும் அப்படின்னு கரிகாலனோட ஹியூமர் சென்ஸ்ல இவனை அடிச்சுக்கவே முடியாது. யாரை மாதிரி வேணா மிமிக்ரி பண்ணி காட்டுவான். ஹைலிக்கு இப்போ என்னை பற்றி பண்ணி காட்டினா என்னை பற்றி பண்ணி காட்டுவான். கூட நடிக்கிறவங்க யாரை பற்றி வேணாலும் பண்ணி காட்டுவான். அப்படியே வந்து அவங்களோட குட்டி குட்டி மேனரிசம்லாம். ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு இதய துடிப்பு, மாரடைப்பு, காய்ச்சல், சளி, தலைவலி அனைத்தும் அந்த கேரக்டருக்கு என்ன இருக்கோ வாசிக்கும் போதே இவங்களுக்கு வந்துடும். வாசி, புயல், இடி, மின்னல், மழை, வெள்ளம், ஐயோ அப்படின்னு தான் அவங்க வாசிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். சொல்லிட்டு போயிருப்பேன், கறி இப்படி பண்ணலான்னா இந்த சீன்ல இது நல்லா இருக்கும்னு. ஆனால் நடிக்கிறப்ப அதை செய்ய வருவேன், வேற ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். அப்படியே எனக்கு ஏறும், என்ன இத்தனை நேரம் என்னடா பேசணும் இந்த சீன்ல அப்படின்னு. ரோலிங் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன், கறி ஒழுங்கா வாய திறந்துட்டு இப்போ நான் ஊட்ட போறேன் அப்படின்னு. அப்படியே இருப்பான். அந்த சீன்ல வந்து நான் கையை எடுத்துட்டு வருவேன். குழந்தை பிறக்கும் போதே 1000 கலைகளும் 64 கலைகளோட பிறக்கப்பட்டதுனால சிட்டி ரோபோங்க. சிட்டி ரோபோ இருக்குல்ல, இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு தூக்கி போடும், இப்படி ஸ்கேன் பண்ண. இதுதான் தம்பில் இப்போ நாங்கள் போட போகிறோம். இவன் கவுண்டர் மன்னங்க. இவன் கூட இருந்தா சிரிச்ச ஐயோ சாமி மூஞ்சி இப்படி வச்சிருக்கானே பாவமா. நம்மள லைட்டாக ஒன்று சொல்லி நம்மளை சிரிக்க வச்சிருவான். மூஞ்சி இப்படி வச்சுப்பான் பாவம். இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் இந்த ரூம்குள்ளே வரும்போதே ஸ்டார்ட் ஆன வைப்பில் தான் இருந்தீங்க. நீங்கள் பாட்டு பேசிட்டு இருந்தீங்க, கவுண்ட் போடுறீங்க, அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்கு. இல்லை அவங்க வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக பேசினாலுமே நல்லா சிரிப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு வேவ்லென்த் செட் ஆனதுனால ரைட் மேட்ச்ல இருப்போம். ஹிண்ட் மட்டும் சொன்னா போதும் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட்டன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி. அந்த மாதிரி ஈஸி திங். ஓகே, சோ ஹாப்பி. எஸ். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து ஜான்சி ராணி மேம் வச்சு நான் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டேன். அது சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் வந்து ஹேண்ட் ரெஸ்டிங்லாம் பண்ணி பயங்கரமாக டெரராக இருந்தாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா அப்படியே சிரிச்சு வயிறு வலிக்கு குளிங்க சிரிச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால் பார்க்க முடியுது. அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த பாத்திரத்துல தண்ணி மாதிரி எந்த கலர் அந்த மாதிரி அவங்க குடும்பஸ்தன், ஹவுஸ் கீப்பிங். அப்புறம் நீங்க வந்து காயத்ரி இன்டர்வியூ பண்ணணும்னா கரிகாலன்ட்ட போய் மைக் காமிச்சா போதும். ஒத்த ஓட்டு முத்தையா அதான் பாஸ்ட். இல்ல அவங்க ஹியூமரா பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். செட்லயும் சரி. நான் தான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, கரிகாலனை பத்தி சொல்லணும்னா ஹிஸ் ஜெனராசிட்டி. ஒரு சின்ன விஷயத்தை கூட கரெக்டாக அன்றைக்கி இன்டர்வியூ போகிறோம், அதுக்கு முன்னாடி நான் லைட்டாக அவன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சு இதை சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு அனுப்பிச்சிருந்தான். சொன்னீங்க கேரக்டர் நீங்கள் ஜான்சி ராணியாக பார்க்கறதுனால அவங்கள வந்து ஒரு கலவரக்கார ஒரு பயங்கரமாக சண்டை போடக்கூடிய ஒருத்தங்களா தெரிவாங்க. பட் அந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்க ரெடி ஆகிற இல்லை அதை மைண்டில் அவங்க கால்குலேட் பண்ணுறத, மற்றபடி சாப்பிடும்போது நிறைய டவுட்டை நானே கேட்பேன். அதெல்லாம் கவனிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஹியூமர் வந்து பயங்கரமா வெளிப்படும். இதுல குடும்பத்துல ஒரு உசுறுப்பா சொன்னீங்கல்ல, உசுறுப்பா அப்படி அதை அழகா நோட் பண்ணி சொல்லுவான். எனக்கு அப்ப நான் கூட அவ்வளவு பார்க்கலடா அந்த விஷயத்த அப்படின்னா. இவன் வந்து நிறைய சின்ன விஷயம் நுவான்ஸ் நோட் பண்ணி இது இப்படி இருந்துச்சு, அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண, எப்படி அதில் ஜான்சி ராணி தெரியல, இதில் எப்படி அதில் வேற ஒருத்தியா இருந்த அப்படின்னு எனக்கு பயங்கர. இன்னைக்கு ஷூட்டிங்ல கரிகாலன் இருக்கான் அப்படின்னாலே ஒரு அப்பா கரிகாலன் இருக்கான், இன்னைக்கு நாள் போயிருண்டா நல்லபடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பயங்கர மாதிரி வைப் மேட்ச். வெளியிலயும் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி தியேட்டர் பிளே பண்ணுவாங்க. நான் ஷூட்ல இருக்கேன்னா போக முடியாது, இல்ல ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ இருக்குன்னா நாலேஜுக்காகவே நான் போவேன். இவங்களோட நிறைய ஒர்க் அதுல வந்து இளவு தானே,
அதில் வந்து ஒரு டெட் பாடி இவங்க பேசணும். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பக்கத்துக்கு மேலே இருக்கும் டைலாக். அதுவும் ஃபாண்ட் சைஸ் குட்டியாக போட்டு குட்டியாக கம்ப்ரஸ் பண்ணி எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்தா ஒரு 10 பேஜ் இருக்கும். மோனோ தான், இவங்க மட்டுமே மோனோலாக் தானே அது. ஸோ வந்து அந்த போனோம் அதை வச்சுட்டு இவங்க பேசுகிற விஷயம், ஒரு பெண்ணுக்கு நடக்கிற சமூகத்தில் இருக்கிற அடக்குமுறை, அநீதி, அந்த மாதிரி விஷயங்கள். அது இவங்க பேசி எமோஷனல் எடுப்பாங்க. அந்த ஸ்டமக்ல இருந்து வாய்ஸ் எடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே இருக்கும். அதுல வந்து நல்ல வேலை அந்த பணமா நான் நடிக்கல அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அடி மொத்துன்னு மொத்துவாங்க. ஒன்னால தண்ட அந்த போன சின்ன வயசுல குடிச்ச பால்லாம் வாந்தி வந்துருமால, அந்த மாதிரி வந்து அடினா அடி. முடிக்கும் போது அங்க அந்த தியேட்டர் பிளேய பார்த்து, அது வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தினாங்க, காம்படிஷன், பெரிய காம்படிஷன். அதுல இவங்க தான் அன்னைக்கு வின்னர். அப்படியா? அந்த வின்னருக்குரிய ஸ்கிரிப்டை மட்டும் தான் இவங்க சூஸ் பண்ணுவாங்க. அது வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. சாதா ஸ்கிரிப்ட்னா நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்ப்பாங்க, பேஜஸ் பார்ப்பாங்க, ஆப்போனன்ட்டுக்கு எவ்வளவு டைலாக். உண்மைகள் சொல்லுவான். ஏதாவது நீ வந்து ஏதாவது பெரிய டைரக்டர் படம் வந்துச்சா, தக் லைஃப்ல நடிக்க கூப்பிட்டாங்களா, நான் ஜான்சி நடிக்கல அப்படிமா. ஏன்டா அப்படின்னு அவனே ஒரு பதில் வச்சிருப்பான். ஏன்னா அது யார், அது கமல்ஹாசனாமே, அதே டைலாக் கொடுக்குறீங்க கம்மி பண்ண சொல்லு. தெய்வமே, படம் ரிலீஸ் ஆகுது, வாயை கொடுத்து நிறைய பட வாய்ப்பு மிஸ் ஆயிட்டு இருக்கு. அவரோட ஹியூமர் சென்ஸ் சொல்றேன், இதுல எதுவுமே சீரியஸ் இல்ல. அதே இன்னொரு பார்வையில நம்ம சொல்லணும்னா அவ்வளோக்கு அவங்க கேப்பபிள். அவங்களோட விஸ்காம் வந்து லொயலாட்டோ, ஐலி, எதிர்நீச்சல், இப்போ வரைக்கும் இன்னும் ரிலீஸ் ஆக அந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ டைட்டில் சொன்னா என்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு ப்ராஜெக்ட்ல பூஜை போட்டிருப்பாங்க, அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. தலைவி வந்து நட்சத்திர பேட்டியில பேரெல்லாம் சொல்லிடுவேன். நான் நினைச்சிட்டேன் அவங்க சொல்லிட்டாங்க, அப்புறமா கூப்பிட்டு ஏங்க பேர் சொன்னீங்கன்னு நாங்களே அனௌன்ஸ் பண்ணலங்க, ஐயோ சாரி அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்பேன். சரி போதும், we have spoken enough about Jhansi. It's come to கரிகாலன். ஆக்சுவலி அதான் மாத்தி புகழ்ந்துக்கிறீங்களே, எப்படிங்க அது? அதான் சொல்றேனே, நிறைய மிகைப்படுத்தி சொல்லிட்டான் கரிகாலன். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோக்கும் பாத்திரமானவளா நான் எனக்கு தெரியாது. இல்ல ஒரு இன்சிடென்ட், ஃபர்ஸ்ட் டே இவங்க வந்து என்ட்ரி எதிர்நீச்சல்ல. ஸோ இந்த மாடியில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த சோஃபா செட் இதில் தான் வந்துட்டு, தம்பிடி எப்படிடா டைலாக் இந்த மாதிரி இங்கே இப்படி பேச சொன்னாங்க அப்படியே கேட்க ஐயோ தம்பி கொஞ்சம் வீக்காக இருக்கான் போல, கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவானா, ஆல் ஆர்டிஸ்ட் வேற இருக்கிறாங்க அப்படின்ட்டு நாங்கள் சும்மா தம்பின்னுப்போம். நான் என்ன தம்பி, அவங்க என்ன தம்பி அப்படின்னு சொல்லுவோம். தம்பி தேர்வானா, சரி ஓகே தேத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒரு இதுல இருக்கேன். பார்த்தா ஒண்ணுமே தெரியாத பையன் அப்படியே பவ்யமா பண்ணுவாங்கல்ல, அப்படியே டேய் இது கரெக்டாடா இப்படி பேசலாமாடா, இப்படி பேசலாமா, சரி இவன் நான் நினைச்சா என்ன பண்ணேன் அப்படின்னு நான் இவனுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்டு மேக்கப் மேன் அவர் வந்து சொல்றாரு, அண்ணா நீங்க ரொம்ப அவங்களுக்கு சொல்றீங்க, ஒருவேளை அவங்க சீன்ல பெரியன்னு பிரிச்சிட போறாங்க, நீங்க ஒரு லிமிட்டுக்கா சொல்லுங்க காலி சொன்னா. உடனே சரி அப்படின்ட்டு சீன் வருது. பார்த்தா ஒரு பக்கம் பீரங்கி வெடிக்கு, ஒரு பக்கம் AK-47 வெடிக்கு, ஒரு பக்கம் ரஃபேல் வெடிக்கு, அப்படியே குண்டுமான பொழிஞ்ச மாதிரி. நான் தம்பி டேய் நீ தான் ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி அங்கே இது ரைட்டா கேட்டா அப்படியே அன்கண்ட்ரோலா போய்கிட்டே இருக்கான் ஒரு ஃப்ளோல. சீன் எங்க கட்டுன்னே எனக்கு தெரியல, கொடுத்த டைலாக் அந்தாண்டி போயிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறேன். அந்த ஷார்ட் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அப்போதான் ஒரிஜினல் வெர்ஷனை நான் பார்த்தேன். சரி இதுவுமே தெரியாத மாதிரி கிளாஸ் எல்லாம் இருப்பான். பார்த்தா அந்த யூனிவர்சிட்டி ரேங்கராக வந்து செமஸ்டர் வந்தோடனே தெரியும். நான் லேட்டரல் என்ட்ரியா போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற பசங்கள்லாம் இப்படி இருப்பானுங்கல்ல, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இவன் விவரமான ஆளு, இவங்கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருக்கா. கரெக்ட். இந்த சீன் பத்தி நம்ம அன்னைக்கே பேசணும். உங்களோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸிங்க. அன்னைக்கு நான் கரிகாலன் ஆர்மியை பத்தி சொன்னேன். நான் வந்து பயந்துட்டு அந்த யாரு ஆர்மி எல்லாம் வச்சிருக்காங்க, அவனுக்கு அம்மான்றாங்களே எப்படிலாம் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற பயத்தோட தான் நான் வந்தேன். சரி இப்படி ஒரு டஃப் கொடுக்குறவங்களோட நம்மளுக்கு அவ்வளோ நடிக்க தெரியுமான்லாம் தெரில. சரி ஏதோ மேனேஜ் பண்ண பூவோட சேர்ந்து நாரும் வணக்கட்டும் அப்படின்னு கரிகாலனோட சேர்ந்து அப்படின்னு நினச்சேன். இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் கரிகாலனை பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய படிப்பாங்க கரிகாலன். அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா யூ டாக் அபவுட் எனி திங், ஹி வில் ஆன்சர், ஹி வில் டாக், ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஆன்சரிங். எதை பற்றி வேணால்
தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஜெர்மன், என்னவா இருந்தாலும் அங்கங்கே இருந்த அந்தந்த நாட்டில் வாழ்ந்த மேதைகளை பற்றியோ, சயின்டிஸ்ட்டை பற்றியோ, அத்லெட்ஸை பற்றியோ, படங்களை பற்றியோ, அப்படி அவன் பேசுகிறத அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னடா இவனுக்கு இவ்வளோ தெரியுது அப்படின்னு. பயங்கர அட்ராக்டிவ். இந்த சாப்பியோ செக்ஷுவல்னு சொல்லுவாங்கள்ல, வெரி அட்ராக்டட் டு இட்ஸ் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக படிப்பான். ஹியூமர் சென்ஸில் இவனை அடிச்சுக்கவே முடியாது. யாரை மாதிரி வேணால் மிமிக்ரி பண்ணி காட்டுவான். ஹைலிக்கு இப்போ என்னை பற்றி பண்ணி காட்டினா என்னை பற்றி பண்ணி காட்டுவான். கூட நடிக்கிறவங்க யாரை பற்றி வேணாலும் பண்ணி காட்டுவான். அப்படியே வந்து அவங்களோட குட்டி குட்டி மேனரிசம்லாம் நோட் பண்ணி வச்சு ரூமில் இவன் இருந்தாலே அப்படி கலகலன்னு இருக்கும். அது யாரையும் ஹர்ட் பண்ணாமல், ஆனால் அதில் அவன் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கும், அதில் ஒரு ஹியூமர் இருக்கும். அவ்வளோ ஒரு மாதிரி நம்ம கரிகாலன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு சீரியலில் நடிக்கிறோம், கூட நடிக்கிறோம், பாயின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இந்த அளவுக்கு ஒரு இருமையாக கரிகாலன்டா நம்ம பையன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்த கோ ஆர்டிஸ்ட்னா அது கரிகாலன் தான். அதாவது நம்ம ஒரு ஸ்டோரி உண்டு. ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான்னா அந்த டைமில் யாருமே அவங்ககிட்ட பேசலையா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அவன் வாழ்க்கையில் புனிதர்னு சொன்னானா. ஏன்னா அவன் சூசைட் பாயிண்டில் இருக்கும்போது எத்தனையோ பேர் கால் பண்ணானா யாருமே எடுக்கலையா. இவன் எடுத்தானா. ஸோ இவன் ஆலங்கத்தெல்லாம் அவன் கொட்டினதுக்கப்புறம் அவன் அமைதியாயிட்டானா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னானா. அதை அவன் கண்டுக்கவே இல்லையா. ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னானா. அப்பவும் அவன் கண்டுக்கலையா. அப்புறம் தான் தெரிஞ்சா அவன் செவிடானா. இவன் என்ன பேசுனான்னு அவனுக்கு தெரியல. ஏதோ பரபரப்பாக பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் ஆத்மாத்மாவட்டும் என்ன வருஷத்தையெல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி நான் பேசினா நிறைய பேர் ஓடிடுவாங்க. பட் வந்து இவங்க வந்து எப்படின்னு தெரியல, வலையில சிக்கிற மீன் மாதிரி. இவன் எப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது, ஒரு மைக் கிடைச்சதுன்னா நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியுங்கிறதுனால அதெல்லாம் கொட்ட பார்ப்பான். இப்போ இருக்கிற நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவன் ஸ்டேஜ்லாம் பேசிட்டு வந்து கேட்பான், மம்மி நிறையா பேசிட்டேனா, சென்சிபிளாக பேசினேனா அப்படின்னு. நான் சொல்லுவேன், எப்போவுமே நீ பேசுறதை நான் கேட்டு பார்த்துருக்கேன்டா, அதனால எனக்கு ஒன்றும் தெரில. உனக்கு ஜாஸ்தியாக பேசிருக்கிற மாதிரி இருந்தால் வேணா நீ கம்மியாக எடுத்துகிற மாற்றிக்கவே தவிர எனக்கு ஒன்றும் தெரிலடா அப்படிமே. ஏன்னா நிறைய நாங்கள் 2 பேரும் பர்சனலாக பேசுவோம். சீரியல் நடிக்கல நான் ரொம்ப நாளாக, எதிர்நீச்சல் ரொம்ப லேட்டாக தானே வரேன். அப்போ கூட இவங்ககிட்ட பேசுவேன், எப்படி இருக்குடா, ஃபேமிலி ஓகேவா, சீரியல் ஓகேவா, உன்னோட அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கு, எல்லாம் பேசிப்போம். அதனால ஒரு தனி வைப் தான். நானே எங்கேயாவது புது இடம் ஷூட்டு அங்கே ஏதாவது டவுட் அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் வந்து ஜான்சி மேம்க்கு அடிப்பேன். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவங்க என்ன ரீடர் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ரீடிங். ஒன்லி விஷுவல் ப்ரொஃபைல் இந்த மாதிரி விஷயத்துக்காக தியேட்டர் விசிட் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இவங்கள்ட்ட என்னன்னா இப்போ நம்ம ரீட் பண்ணுற நிறைய சிறுகதைகளை வந்து உணர்வாற்று வெறுமனை அந்த கேரக்டர் எங்கே முற்று பெறுது அப்படின்னு வாசிட்டு நம்ம போயிடுவோம் ரீடிங்கில். பட் இவங்க வந்து ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு இதய துடிப்பு, மாரடைப்பு, காய்ச்சல், சளி, தலைவலி அனைத்தும் அந்த கேரக்டருக்கு என்ன இருக்கோ வாசிக்கும் போதே இவங்களுக்கு வந்துடும். வாசி, புயல், இடி, மின்னல், மழை, வெள்ளம், ஐயோ அப்படின்னு தான் அவங்க வாசிப்பாங்க. ஸோ நம்ம 100 வரியை அந்த உணர்வு இல்லாமல் கடகடன்னு வாசிக்கிறோம். ஆனால் அவங்க வந்து ஒரு வரியை வந்து அத்தனை உணர்வுகளோடும் பிரச்சனைகளோடும் அந்த கதாபாத்திரத்தின் வழியோட வாசிப்பாங்க. அதனால எனக்கு இவங்கள்ட்ட ஆக்டிங் டவுட்ல கேட்கறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க சொல்ல அதுக்கடுத்து நம்ம சேமாக வந்து ஒரு மதர் சன்னு ட்ராவல் பண்ணதுனால ஈஸியாக இருக்கும் அந்த கம்யூனிகேஷன். இப்போது உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது ஈஸியாக புரியும். பட் அந்த மாதிரி இவங்க எனக்கு வந்து அந்த ஜான்சி ராணி கரிகாலன் இதுன்னதுனால சீன் எப்படி, நீ என்ன பண்ண போற, நீ என்ன, ஆனா எல்லாம் கேட்டுட்டு நான் கொண்டக்க தான் பண்ணுவாங்க. அது நான் சொல்லியிருக்கேன்ல, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம், சொல்லிட்டு போயிருப்பேன், கறி இப்படி பண்ணலாம்னா இந்த சீன்ல இது நல்லா இருக்கும்னு. நான் நடிக்கிறப்ப அதை செய்ய வருவேன், வேற ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். அப்படியே எனக்கு ஏறும், என்ன இத்தனை நேரம் என்னடா பேசணும் இந்த சீன்ல அப்படின்னு. முடிச்சுட்டு வந்து நான் கோச்சிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து ஒரு 100 சாரி கேட்பான், சாரி மம்மி, சாரி மம்மி, சாரி மம்மி. எங்க காம்பினேஷன் நாங்க 2 பேரும் இருந்த சீன் அப்புறம் ஆதிரிக்கு ஊட்டி விட்றா, அப்ப நான் அம்மாவா இருந்து உனக்கு ஊட்டினா வேண்டாம் நாங்க என்னன்னா தனித்தனியா சீன் வந்து அஹிம்சையா அமுக்கமா முடிச்சுட்டு வந்து பேசாம இருந்துட்டு அவங்க தப்பு பண்ணாங்க, இது இது இப்படி இப்படின்ட்டு வந்துடும். இதே நாங்க 2 பேரும் காம்பினேஷன் மாத்தி மாத்தி சண்டை போடுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா சொன்ன, என்னடா பண்ண, அதுக்கு 2 நாள் பேசாம இருக்கும். அப்படிதான் நடக்கும். சொல்லி கொடு சீனுக்கு முன்னாடி ரோலிங் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன், கறி ஒழுங்கா வாயை திறந்துட்டு இப்ப நான் ஊட்ட போறேன் அப்படின்னு. அப்படியே இருப்பான். அந்த சீன்ல வந்து நான் கையை எடுத்துட்டு வருவேன், அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் நிறைய
நல்ல ஹிட்டான சீன்ஸும் இருக்கு. மோஸ்ட்லி ஹிட் தான் சாரோட இதுல கேள்வி. எமோஷனலான சீனா இருக்கும். பையனை வந்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறவர் ஆக்சுவலி தலைகீழா போயிருக்கு. பொண்ணு வந்து பையன் ஸோ எங்க ஏரியால இருந்து நாங்க வந்து கிளம்புறேன், ஸோ பார்த்து போடா, அப்பா இல்லாம இத்தனை நாள் வளர்த்தேன், இன்னைக்கு வீட்டுல ஆம்பளை வந்து நீயும் இல்லாம பிள்ளை பாருங்க. பயங்கரமா அழுது. அதுவும் ஒரு இன்ஸ்டன்டா தலைவி வந்து ஒரு அழுகையை எடுத்துட்டு வந்தாங்க. எதுக்கு அழுவுற இப்ப நீ அழாத. ஆமா, நான் நினைச்சேன் அதை இமோஷனலா கொஞ்சமாவது எடுத்துட்டு போவான்னு. நான் அழுதுருக்கேன், நீ பாட்டு சரக்கு அடிச்சு நைட்டு தூங்கிட்டு இருக்காத ஒழுங்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு போறோம். நீ பாட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காத. எனக்கு அந்த சீனை முடிச்சு எனக்கே திருப்பி போயிடுச்சு. இங்க ஒருத்தர் தலைவி அப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. லைவ் பீப்புள் ஸ்ட்ரீட்ல அத்தனை பேர் பெட்டி கடையில இருக்குங்க. தண்ணி பிடிச்சவங்க எல்லாம் பார்த்து சாந்தி என்னமா பிள்ளைய வளர்த்துருக்கோம் இப்படின்னு போயிட்டு இருக்கு. நான் மட்டும் இப்படி அந்த மூடையும் ஸ்மைல் பண்ணேன். அப்ப இப்ப நான் நடிக்கவா வேணாமா, கட்டா இல்லையா, ஏன் இப்படி கோமாளி இருக்கும். அப்படி முடிச்சுட்டு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்ன பக்கத்துலதான் இருக்கும், பார்க்காத அதிருப்தியா இருக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன புது சீன் வந்திருக்கியா, நாளைக்கு ஷூட் இருக்கேன், தெரியாது உனக்கு தானே தெரியும். ஒரு 2 நாள் இருக்கும். எங்களுக்கு காம்பினேஷன் சீன்னாலே ஃபைட் வெடிச்சிரும் சீன் முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நார்மலா உலகம் தான் சரியில்லை, தப்பா இருக்கு, நம்ம என்ன பண்ண, நம்ம அட்வான்ஸா திங்க் பண்றதுனால சீன் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அதுதான் நானும் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் எங்க கேப்பே கிடைக்கல. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. எஸ். ஸோ ஆனா இவ்வளவு நேரம் நீங்க 2 பேர் பேசிட்டு இருந்தீங்கல்ல, பட் எனக்கு ஒரு குரல் தான் கேக்குது. அதாவது உங்ககிட்ட இருந்து நான் ஜான்சி ராணி பார்க்குறேன், உங்ககிட்ட இருந்து நான் கரிகாலனை பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் யூ போத் ஆர் லைக் யூனோ, நீங்கள் 2 பேரும் ஒன்றா நடிச்சு இப்படி ஆயிட்டீங்களா, இல்லை எப்படி இப்படி ஆனீங்க எனக்கு புரியல. இல்லை நடிக்கிற இவ்வளோ கேப்புக்கு அப்புறமும் இப்படி இருக்கும், அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஆக்டிங் தேடல், நான் ஆக்டிங் தேடல், அந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அப்போ அதுக்கான ஒரே இடத்துல பெரிய ஸ்டேஜ் கிடைக்கும் போது ஈஸியாக வந்து அந்த அந்த பெயின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு இருக்கும்ல. நான் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களை பற்றின சில ரீசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து அதுலேயும் 2 பேரும் காமன் உண்டு. அந்த மாதிரி டயத்தில் நம்ம ரீட் பண்ண புக்ஸ் இருக்குல்ல, அது நம்மளை விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆட்டோபயோகிராஃபி புக்ஸை நம்ம சொல்லலாம். அவங்க ஃபேஸ் பண்ணாத ஸ்ட்ரகிளாக நம்மன்ட்டு. அப்போது நம்மளோட ரூட்டில் எங்கேயோ ஒரு சில விஷயங்களை கெட்டியாக நம்ம பிடிக்கல, நம்ம போன ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ புது ஐடியா வந்து கண்டுபிடிக்கணும். என் ரூம்மேட் எல்லாமே வந்து தலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தலை ஃப்ரீயாக விடுங்க தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ தலை அந்த ஃபயர் தான் தலை, இன்னைக்கு இந்த ரிசல்ட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தப்பவும் புக்ஸோட இது அதிகமாக உள்ளே போனது வந்து தடுத்து வச்சுட்டு, எனக்கு அதான் லைப்ரரி தான். லைப்ரரியில் போய் ஒரு புக்கில் இருக்கிற ஒரு வாசகம் வந்து நம்மளை, அதாவது இந்த முயற்சி மாபெரும் தோல்வி அடைஞ்சாலும் இதுக்காக முயற்சி பண்ணா நீ பெருமை கொள்வாய் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி தான் இது நடக்க போகிறது இல்லை. எனக்கு இது காலேஜில் கிளாஸில் ஒரு மொமெண்ட் நடந்துச்சு. அப்போது வந்து இந்த கவிதை எழுதுறது, அந்த மாதிரி காமெடியான நிறைய விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டே இருப்பேன். அப்போது ஒரு சார் வந்து மேலே கூப்பிட்டு இவன் வந்து இதை பேசணும் அப்படிங்கிறத எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க அப்படின்னாங்க. யாருமே கை தூக்கல. அது என்னன்னா, ரோஜா அப்படிங்கிறது கவிதை சொல்லணுங்கிறது, கேர்ள்ஸ் இந்த பக்கம் பாய்ஸ் இந்த பக்கம். அவர்களுக்கு கொண்டையை போட்ட நாளிலிருந்தே ரோஜா பூக்கள், எங்களுக்கு மண்டையை போட்ட நாள் மட்டுமே ரோஜா பூக்கள் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ யாருமே கை தூக்கலன்னொன்னையும் என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் இந்த கிளாஸ்ல யாருமே கை தூக்கல, நீ பேசுறத விரும்பாம இருக்கலாம், பட் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் விரும்பலாம், இந்த காலேஜில் எத்தனையோ பேர் விரும்பலாம், பக்கத்து கிளாஸ்ல எத்தனையோ பேர் விரும்பலாம். நீ இருக்கிற ஒரே ஒரு இடத்துல நிறைய பேருக்கு அது வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுக்காக உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து இல்லைன்னு ஆயிடாது. ஸோ அதை நீ நம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால அந்த மாதிரி நம்ம லைஃப்ல மோட்டிவேஷனல் காட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பயங்கரமா ஃபிட்னஸ் ஃப்ரீக்குவேன். ஓகே. ஜிம் போறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் காலையில இருந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஓடிட்டே இருப்பான். ஷூட் ஸ்பாட் எங்கேயோ அவுட்டோர்லாம் கூப்பிட்டு போனா கூட கொஞ்ச நேரம் தலைமறைவே ஆயிடுவான். எங்கடா போயிட்டு வந்து கேட்டா ஓடிட்டு வந்தேன் மம்மி அப்படிமா. அவனுக்கு ஓடிட்டே இருக்கணும். காலையிலேருந்து ஓடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும்,
ஜங்க்னா பிடிக்காது. நம்ம யாராவது சாப்பிட்டு இருந்தோன்னா கூட மூஞ்சி அப்படி வச்சுப்பான். ஹெல்த்தியாக நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். சாம்பார் சாதமே ஒரு 8 தடவை சாப்பிடுவான். 8 தடவையிலையுமே ஒரு 80 காய் எடுத்து போட்டு சாப்பிடுவான். இவ்வளோ 8 டைம் சாம்பார் சாதம் சாப்பிட்ற ஒரே ஆள் இவன் தான் இருப்பான். ஸோ அப்படி சாம்பார் சாதம் ஏன்னா காய் இருக்கும் அப்படின்னு சொல்லி காய்க்கு அவ்வளோ ஃபாண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ரொம்ப ஹெல்தி ஈட்டிங், ஹெல்தி ஹேபிட்ஸ் வச்சுக்கணும். ஒரு ஹேபிட்ஸ் கிடையாது. டீ டோட்டலர், டீ கூட குடிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு டீ டோட்டலர். அவங்க சர்காஸ்டிக்கா சொல்றாங்க. என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நிஜத்துல சொல்றேன். இஸ் டீ டோட்டலர். எந்த ஹேபிட்ஸும் கிடையாது. நமக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ஸை பற்றியும் அடிக்கடி கிண்டலாக பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் பண்ண தெரியுது, இது பண்ண தெரியாதா அப்படிமா அந்த மாதிரிலாம் கேட்பான். ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி லிவிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப பேச மாட்டான். ரொம்ப அன்னோன் பர்சன் கிட்டலாம் டக்குன்னு போய் மிங்கிளார டைப் கிடையாது. கொஞ்சம் பழகுன அவனுக்கு அது வரைக்கும் அமைதியாக இருப்பான். நல்ல அப்சர்வர், நல்ல லிசனர், எல்லாத்தையும் மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணிருப்பான். நான் பேபான்னு போய் பேசி விழுந்துருவேன். கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ண மாட்டேன். இவன் பயங்கர அப்சர்வ். இல்லை அது அவ்வளோ ஷாக்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால மற்றதை அப்சர்வ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரு குழந்தை பிறக்கும் போதே 1000 கலைகளும் 64 கலைகளோட பிறக்கப்பட்டதுனால எங்கேயுமே விட்டு கொடுக்காம இப்படி எப்படிப்பா? அவன் பயங்கர அப்சர்வர், நல்ல லிசனர், கேட்டுப்பான் எல்லாத்தையும். ரொம்ப அப்படி உளர மாட்டான். எல்லாமே விஷயத்த உளர மாட்டான். எது பேசணுமோ அதான் பேசுவான். வெரி வெரி லிமிட்டட் டாக்ஸ். இந்த மாதிரி என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க நீங்க அவரை? இதெல்லாம் தான் கத்துக்கிட்ட விஷயம் தான் சொல்றேன். இருக்க முடியுமான்னு தெரியல, பட் நான் பார்த்து வியந்த விஷயம். அவங்க ஏதோ ஜீனியஸ்ங்க. நீங்க வேற அவங்க இன்னும் ஒரு 2 இயர்க்கு அப்புறம் நீங்க அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குமான்னு பாருங்க. இவனை இப்பவே பாலிவுட்ல எத்தனை ப்ராஜெக்ட் அங்க லாஸ்ட் இன்டர்வியூல சொன்னாங்க. அப்புறம் இது தெலுங்கு என்ன மம்மி? தெலுங்கு தான் கண்ணு போல. அதான் அது ஒரு வெயிட் கேரக்டர் இருக்குது. 2 பக்கம் கம்மியாயிடுச்சு ஹீரோவோட. இவங்க அன்னைக்கு ஒரு காமெடி பண்ணிடா. அது என்ன ஏதோ நடிக்க மாட்டேன்டா யாரோ ஒருத்தனாங்க அல்லு அர்ஜுனா. அது என்ன காமெடிடா தூக்கி போறாங்க. நம்ம பேசுறது வச்சுக்கிட்டு சொல்லுங்க இந்த காமெடி நினைக்க மாட்டேன் சாமி சும்மா இருமா. இல்ல இல்ல கம் டு தி பாயிண்ட். ரொம்ப வெரி குட் லிசனர், நல்ல அப்சர்வர், நிறைய பேச மாட்டான், லிமிட்டடா பேசுவான். பேசுறதெல்லாம் அவ்வளோ இன்டெலெக்சுவலாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டு ஒன்ஸ்க்கு தான் அவனோட இந்த அதர் சைட் ஆஃப் கரிகாலன் தெரியும். எவ்வளோ ஹியூமரஸ் அவன் அப்படிங்கிறதுலாம் தெரியும். வெரி 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 டேலண்டட். நீங்க இன்னும் ரியல் இன்டர்வியூலயே வரல. ஜான்சி ராணியை நீங்க வடக்கவே இல்லை. அதான் இல்ல, ஆக்சுவலி ஜான்சி ராணி கிட்ட வந்து நாங்க லாஸ்ட் இன்டர்வியூலயே பார்த்தோம். அவங்க வந்து ஆன் ஸ்பாட்ல என்ன குடுக்குறோமோ அந்த இன்புட்டை வாங்கி அப்படியே தெரிச்சு விட்டு போய்கிட்டே இருக்காங்க. சிட்டி ரோபோங்க இவன். ஆமா, சிட்டி ரோபோ இருக்குல, இப்படி ஸ்கேன் பண்றதுக்கு போட இப்படி ஸ்கேன் பண்ண அந்த மாதிரி. இவன் எப்படி இப்போ அவன் என்ன பத்தி சொல்றேன்னா சொல்றேன். காலைல ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்துருச்சுன்னா ஃபுல் டே அவன் அப்படி தனியா பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி தனியா இருப்பான். என்னடா அப்படின்னா ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்றேன் அப்படிமா. இவனுக்கு என்ன ஒரு வெறி ஆயிடுச்சுன்னா, நான் பார்த்ததுக்கப்புறம் உனக்கு வந்து ப்ராம்ப்டிங் இல்லாமல் பேசணும், நம்ம டயலாக் மெமரி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எங்கேருந்தோ கற்றுக்கிட்டு வந்திருக்கான். ஸோ அதில் யாருக்கும் ப்ராம்ப்டிங் கிடையாது தானே? இல்லை, மேக்ஸிமம் கிடையாது, யாரும் பேச மாட்டாங்க. அப்படி ப்ராம்ப்டிங் கொடுக்குறது தான் நம்ம சீரியலோட வழக்கமாக இருக்குது. மினிமைஸ் தி ஒர்க். ப்ராம்ப்டிங் வாங்கக்கூடாதுங்கிறதுல பயங்கர உறுதியாக இருப்பான். காலையிலேருந்து பைஹார்ட் பண்ணிட்டே இருப்பான், மனப்பாடம் பண்ணிருப்பான், சொல்லி பார்ப்பான். அது எந்த மாடுலேஷன் சொல்லாமா டப்பிங்கே பேசிட்டு வந்து சொல்லுவான், மம்மி நான் டப்பிங் கொஞ்சம் மாற்றி பேசியிருக்கலாம்னு தெரில, அதை நான் இப்படி பேசிட்டேன் மம்மின்னு. அதனால் இவன் இந்த ஒர்க்குக்கு இவன் கொடுக்குற சின்சியாரிட்டி, இவன் கொடுக்குற ஹார்ட் ஒர்க் இதில் ஷைன் ஆகணுங்கிறதுக்கு இவன் 2 பேரும் பேசுகிறப்ப இவன் பேசுறதுல 99.99 விஷயங்கள் எனக்கு தெரியாது. அவன் ஏதாவது படம் பேர் சொல்லுவான், ஏதாவது டேரக்டர் பேர் சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியா அப்படியா அப்படியாமே. ஆனால் அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். அவன் அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கான் பாருங்களேன். அதில் அவன் எடுத்து வைக்கிற ஸ்டெப் ஒன்றும் சரியா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, குறைகளே இல்லாமல் ரொம்ப நிறைவாக இருக்கு. கரெக்டான விஷயம் இதுவாக நோக்கி போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த எஃபோர்ட்லெஸ் ஆக்டர்ஸ் அப்படிம்பாங்கல்ல, எஃபோர்ட்லெஸ் பிறவினே சொல்லலாம் ஜான்சி ராணிய. எதையுமே அவங்க தேடி போறது கிடையாது, எல்லாமே அவங்கள தேடி வரும். நம்ம என்ன சொல்றது, குறைகுணம் வந்து தண்ணியை ஃபில் பண்ணதுக்கு தேடி தேடி ஒரு நல்லியை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைகுணம் வந்து எங்கிட்டுமே நிறைகுணத்தை ஜேசிபி வச்சு தூக்கி இங்கிட்டு பக்கம் வைப்பாங்க, அங்கிட்டு பக்கம் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியில பர்த்டேக்கு அதானே விஷ் பண்ணியிருந்தேன். பேன் இண்டியன் ஸ்டார் போட்டிருந்தேன். பயங்கரமா
தலை வந்து பாலிவுட்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சாங்க. அதே மாதிரி தலை வந்து இங்கிலீஷும் சரி ஹிந்தியும் சரி உரிச்சு கட்டி அடிப்பாங்க. அதான் இன்னும் என்னென்னலாம் இருக்கு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போங்க. இது இன்டர்வியூ அல்ல, அப்ரிசியேஷன் அப்படின்னு நான் பேரை மாத்த போறேன். சரி, வேற ஏதாவது கேளுங்க இன்ட்ரெஸ்டிங். எஸ், நான் வந்து உங்களுடைய ஜேர்னி எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ நாங்கள் வந்து ஜான்சரான தமிழ் மக்களுக்கு தெரியுது, நீங்கள் பாலிவுட் கோலிவுட் எல்லாத்துலேயும் கலக்குறீங்க, ஓகே. பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஜான்சிரானியாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருந்திருக்கும்ல. எந்த ஒரு தருணத்துக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் லைஃப் போகவே கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னா அது என்ன மொமெண்ட்? வெரி கிரேட்ஃபுல். எனக்கு அந்த மாதிரி கடினமான பாதைகளே இல்லை. நான் கடந்து வரப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன், பிடிச்சதை படித்தேன், கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சென்னைக்கு வந்தேன். 2 ஆப்ஷன் கொடுத்தேன் வீட்டில், நடிக்கட்டுமா படிக்கட்டுமான்னு. நடிக்கிறது வேண்டாம் அப்படின்னாங்க. சரின்னு படிக்க ஆரம்பித்தேன், டாக்டரேட் வாங்கினேன், ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ஒரு 2013 to 21 லாயலா காலேஜ் தான் என்னோட கோவில். விடிஞ்சா கோவிலுக்கு போகணும், காலேஜ் போகணும், வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான் என் லைஃப் இருந்துச்சு. 2013-12 கல்யாணம் ஆகி வந்தேன். ஒரு 8 மாதம் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தூர்தர்ஷனில் வந்து நிஜந்தன் சார் கூட ராஜ் டிவியில் ஒரு 10 months ஒர்க் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே லைவ் ஷோஸ் பண்ணியிருப்பேன் நிஜந்தன் சாரோட கைடன்ஸில். என்னோட ஆரம்ப கால ஜேர்னியே ரொம்ப மிக முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு தடவை ஆரம்பிச்சது நிஜந்தன் சார் மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் கூட ஆரம்பித்தேன். அப்புறம் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணேன். காலேஜ் போயிட்டு 2 மணிக்கு காலேஜ் முடிஞ்சால் தூர்தர்ஷனில் போய் ஷோஸ் பண்ணிட்டு வருவேன். இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னால் வந்து மீடியாலேருந்து விலகவே இல்லை. காலேஜ் பாட்டுக்கு ஒரு பக்கம், மீடியா ஒரு பக்கம் இருந்துச்சு. ஷூட் முடித்தேன், இது முடித்தேன். அதுக்கப்புறம் இப்படியே வந்தேன். அப்போ தியேட்டர் பண்ணேன், காலேஜ் முடிச்சு தியேட்டர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே சீரியல்ஸ் வந்தேன், இப்போது இங்கே இருக்குது. ஸோ கஷ்டமான பாதைகள்னு இல்லை. டீச்சிங் பண்ணேன், எனக்கு பிடிச்சது தான் பண்ணிகிட்ருக்கேன். வெரி கிரேட்ஃபுல். இல்லை நீங்கள் அவங்க பாதையில் எவ்வளோ கல் முள்ளு போட்டாலும் சொல்லுங்க கல்லு முள்ளு. அவங்க பாதையில் எவ்வளோ கல் முள்ளு இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து பூ பாதையாக மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், வில் பவர், நாலேஜ் அந்த மாதிரி நிறைய உண்டு. அதனால அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கஷ்டமான பாதையை இதுங்கிறத விட இந்த பூ பாதையை எப்படி உருவாக்குனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து விளையாட்டு செய்திகள் ஓகே. ஆனால் இது வரைக்கும் நம்ம பேசுறதெல்லாம் அப்பார்ட் திங்ஸ். நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்த பண்ணி wrap up பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு டயலாக் பேசி மம்மி சன்னா டயலாக் பேசி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நிறைவு பெறும் இந்த ஷோ. நான் இப்போ உங்களை கரிகாலனை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அந்த சீனை போயிடலாமா? அவங்க அழுகிறது நீ வந்து அடிச்சிட்டீங்க, ஓகேவா? டன். ஏய், என் புள்ள பத்திரண்டி, அவனுக்கு பால், தயிர், மோர், நெய் எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன். மறு வீடு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணி போட்டுருங்காதீங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவான்னு கேளுங்க. அவன் எதுவும் பதில் சொல்ல வெக்கப்பட்டான்னா நான் இருக்கேன், அவன் ஆத்தா. எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கரிகாலா எதுவும் வெக்கப்பட்டுக்காதுரா, அங்கே ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னா அம்மாவுக்கு ஃபோன் போடுறா, உடனே நான் ஓடி வந்துடுவேன். சரியா? திங்கவா வாயை திறந்தாலே பொய். என்னைக்கு நீ பால், தயிர், நெய்யெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த? ஒண்ணுமே தரல. ஒரு வடகம் பழைய சோறு கேட்டா கூட அதை கூட தர மாட்டேன்னு மாத்தினா பார்த்திக்கலாம். நான் இந்த வீட்டில இருந்து இந்த ஓமகுச்சி நரசிம்மராஜ் ஆகிறத விட நாங்கள் போய் ஏதாவது பால் பழம் தின்னு வாழ்ந்துக்கிறேன். அந்த பக்கம் மட்டும் வந்துடாத, இங்கே இரு. என்ன இருந்தாலும் உன்னை அம்மா மாதிரி பார்த்துக்க எவடா இருக்காங்க. ஐயோ, நான் இவ்வளோ நாள் உன்னை பார்த்தது போதும், இனி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா? நீயே வாழை தர எல்லாத்தையும் தின்னு, நான் அங்கிட்டு போறேன். வேணும் அப்ப நான் போய் சாராமே காச்சுவா. ஒரு எக்ஸ்ட்ரா டைலாக் தான் இந்த குடும்பம் மானத்தையே வித்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்மளை திட்டிட்டு. ஜான்சி சாராயம் தானே காச்சுடா? கரெக்ட் தானே? அதான் உங்க ப்ரொஃபஷன். எக்ஸ்கியூஸ் மீ, தட்ஸ் மை ஜாப். பெரிய கவர்மெண்ட் ஜாப். அந்த டயலாக் வரல. இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? இந்த மூடுக்கு அந்த டயலாக் வரலையா? ரெண்டு பேரும் சேர்ந்து மாதிரி அழுது கொட்டி என்னமோ பண்ணிருப்போம். ஆமா ஆமா. just we tried. எஸ் எஸ். சார் டைரக்ஷன் அளவுக்கு வராது, ஏதோ எங்களால முடிஞ்சது பண்ணுவோம். பட் ஸ்டில் இட்ஸ் பியூட்டிஃபுல். நீங்க கேட்டோன்னே எங்களுக்காக பண்ணி காமிச்சிங்கல்ல. அண்ட் இந்த என்டையர் இன்டர்வியூவில் வந்து நான் நிறைய சிரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு உங்கள் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் உங்கள் காம்பினேஷன் எல்லாம் டெரராக பார்த்துருப்பாங்க, அழுது பார்த்துருப்பாங்க. பட் இவ்வளோ சிரிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஜாலியாக இருக்குங்கிறது இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ஸோ இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் மூலமாக மக்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருங்க. இந்த காம்பினேஷனை நாங்கள் இன்னும் நிறைய தேங்க்யூ. இந்த காம்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் சாரும் எங்களுக்கு டெலாக்ஸ் கொடுக்குற வித்யா மேமும் தான். ஸோ எங்களோட சின்சியர் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.